அப்புறம் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு நான் கொடிவேரி பக்கத்துல ஏதோ வாய்க்கால் இருக்குன்னு சொன்னாங்கண்ணா. ஆமா, வாய்க்கால் மேடு. வாய்க்கால் மீன்ஸ் தண்ணி நிறைய ஓட. கொடிவேரி பக்கத்துல ஒரு வாய்க்கால் இருக்குங்க. அங்க போறோம், குளிக்கிறோம், ஃபன் பண்றோம், அப்படியே சாப்பிடுறோம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே. அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்பதான் யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் மோட்டிவேட் பண்ணாதான் நாங்க மேலும் மேலும் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. கேட்ட என்ன பிளானிங்? ஃபர்ஸ்ட் போய் நான் குளிக்க போறோமா இல்ல சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாமா? எப்படி சாப்பாடு வாங்கிட்டு போலாம், போய் பாப்போம். தண்ணி எப்படி போகுதுன்னு தெரியல. தண்ணி நல்லா போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஏரியா பக்கத்துல இருக்கணும் சொன்னாங்க, நல்லா இருக்கு. சரி, போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம். தேவாஜி, நம்ம சேனல்ல வந்து இப்ப புது ப்ராடக்ட்டுங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன சமாளிக்க? விவசாயம் பண்றாரு ஊர்ல. நாட்டின் முதுகெலும்பா நீங்க? நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் காப்போம். போயிட்டே இருக்கோம். வண்டிக்கு பெட்ரோல் நினைக்கிறேன், லாக் பண்ணி இருக்கு. திறந்தாங்க கிளம்பிடுவோம். காரு கம்மியா இருக்குல்ல? ஆறு தான். அப்புறம் கிளம்பலாமா? பெட்ரோல் அடிச்சாச்சு, யார் பிடிச்சாச்சு, அழுத்தி பிடிக்கிறோம், வாய்க்கால போய் நிப்பாட்டுறோம். வாய்க்கால நிப்பாட்டினா கீழே ஒப்பம் வீடு தெரியுதா? குனிஞ்சு பாரும்ப. அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி. குளிக்கிறோம். நம்ம இப்ப போறது கோபி வாய்க்கால் போறோம். கோபியா? இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சாங்க. வாய்க்கால் முன்னாடி கோபி அந்த வாய்க்கால் இல்லையா? அந்த வாய்க்கால்லயே நம்ம குளிக்க போறது இல்லையா? எல்லாருக்கும் நீச்சல் தெரியாது. அதனால சின்ன வாய்க்கால் ஒண்ணு இருக்கு, இது போலதான் தண்ணி போகும். அதுல போய் குளிச்சோம்னு வச்சுக்கோங்க, சில்லு நல்லா இருக்கும். கொடிவேரியில போனோம்னா அந்த வாய்க்கால் ஒண்ணு இருக்குது, அங்க போனோம்னா செம என்ஜாய்மெண்ட் இருக்கும். அங்க போனா மீன் பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். பிடிக்கலாமா? போற வழியில ஜெகதீஷ்க்கு ஒரு ஆய் சொல்லிட்டு போயிருமா, அவன் கூப்பிடுமா. இன்னைக்கு கல்யாண நாள் வேற. கோயிலுக்கு போறது வந்துச்சு. கோயிலுக்கு எங்க இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்குங்க. எங்க இருக்கிறீங்க? சரி, ஒரு நிமிஷம் அப்படியே வெளியே வாங்க. வந்துட்டு வாங்க, சும்மா பாத்துட்டு போறோம். ஆமா, ஜூஸ் வாங்கி கொடுங்க. நீ கல்யாண நாள் வேற. ஜூஸ் வேணுமா உனக்கு? வாங்கி கொடுங்க. எல்லா ஜூஸ் பெருசா சிறப்பா பண்ணிடலாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். A few moments later. அப்புறம் அப்படியே பாருங்க, அவருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா vlog வீடியோ தவிர கட்டிங்ல, அதாவது கட்டிங் செக்ஷன்ல நடக்கிற சில அட்ராசிட்டிலயும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. 1 hour later. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சொல்றீங்க? புரோட்டா எத்தனை புரோட்டா சொல்றீங்க? ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 3 புரோட்டா. 2 போதும். எனக்கு 3. சப்பாத்தி 3. பிரியாணி, சாப்பாடு, புரோட்டா 9 புரோட்டா. எனக்கு சப்பாத்தி. சரி, நாளை தேவாஜிக்கு 3, எனக்கு 3, ஐக்கு 3. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சப்பாத்தி அப்ப 9 சப்பாத்தி 6 புரோட்டா. ஆமா. சாப்பாடு பாத்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டு அப்படியே வண்டியில ஏறிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்கால் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போ கார் பாடி கரெக்டா கொண்டு போய் அப்படியே தண்ணிலே விட பார்க்கலாம். தண்ணியை பாருங்க, சும்மா எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அப்படியே தண்ணியில போய் டைவ் அடிச்சோம்னா, இங்க வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் குளிக்க முடியும். நீச்சல் தெரிஞ்சவங்க எப்படி வர்றாங்க, சின்ன பசங்க எப்படி குதிக்கிறாங்க பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, அடிக்கிற வேலைக்கு குளிக்கலாம் நினைக்கிறேன். ஆனா இங்க வேணா நாம அங்க போயிடலாம். அதாவது நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நம்ம அங்க நீ காரை உள்ள விட்டுறாது. நீ சைடுல கூட இந்த மாதிரி கல்லாம் இல்லப்பா. ஆனா தாமிரபரணி வேற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஆழம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா கார்த்தி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. வண்டி ஓட்டுற ஸ்டைலுங்கிறது வந்து புதுமையா இருக்கும். இந்த வாய்க்கால் மேட்ல உள்ள கரையில வந்து இதுலயே ரைட்ல திரும்பணும். கரெக்ட். இந்த இடத்துல வந்து இன்னொரு பாலம் இருக்கும்.
பாலத்துல தண்ணி இந்த பக்கம் வருதா, இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரைட்ல திரும்பினீங்கன்னா நம்ம போக வேண்டிய பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு. அப்படியே நல்லா சில்லுன்னு பாக்குமா, ஆனா பாக்கு தோப்புனா பாக்கு தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கு மரத்தோப்பு. நம்ம லொகேஷனுக்கு ஆனா தண்ணி ஜாஸ்தி தண்ணி அருமையா இருக்குது. ஜாஸ்தியா இருக்கு பார்க்கிங் முடியல. ஜாஸ்தியா ஆனா இருந்தாலும் ஜாஸ்தி பிரச்சனை இல்ல, விழுந்து அங்க வந்து ஏறிடலாம். தண்ணி ஸ்பீடா உங்களை அடிட்டாருங்க மக்களே. படியில நின்னே குளிச்சுட்டு வந்துருங்கப்பா, வழி விட்டு போடு வண்டி வந்துச்சுன்னா. இப்போ நம்ம வாய்க்கால் பக்கம் வந்துட்டோம். வரீங்களா, வாய்க்கால்ல தண்ணி சும்மா அப்படியே மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்படியே இங்க பாருங்க தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே பக்கத்துல கரும்பு தோட்டம், வாழை தோட்டம், தென்னை மரம், பக்கத்துல ஓடை. செம ஜாலியா இருக்குங்க. தண்டால் எடுக்கிறீங்களா? எடுங்க வாங்க. தம்பி உன் பேர் என்னடா தம்பி? வார்னிஷா. பாத்துக்கிறேன் தர்ஷன். மறக்காம கட்டிங் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அப்படி சூப்பர். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இங்க பாருங்க, ஒருத்தர் தலையில தான் குதிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த குளியலுக்கு அண்ணன் குதிச்சுட்டாரு, போறாரு பாருங்க மின்னல் வேகத்துல. எப்படி பறந்து? தலைவர் நீங்க குதிக்கிறீங்களா? ஆமா, டான்ஸ் ஆடிட்டு தலைகீழாகத்தான் குதிப்பு. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். என்ன பண்றீங்க? ஏதோ சாதிஷ்ட மாதிரி குதிப்பு. என்ன ஒரு ஆனந்தம் கரடிக்கு. பாத்தீங்கன்னா பிரதீப் தூங்கிக்கிட்டே சாகசம் பண்ண போறாரு. தூங்கிட்டீங்களா? போச்சு. இப்ப நம்ம ஏட்டையா அவர்கள் பாத்தீங்கன்னா தலைகளாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி குதிக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். ஓகே, உசுருக்கு உத்தரவாதம் இல்லையா? தலைகளா குதிக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியம் எப்படி குதிக்கிறாரு? ஏட்டையா உன் பனியன் பின்னாடி ஓட்டையா. ஏட்டே தூங்க போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓட்ட பந்தயம், தண்ணியில யாரு ஓட போறாங்கன்னு ஓட்ட பந்தயம். 1 இருங்க 1 2 3. என்ன ஒரு டைவு. ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தினோம்னா ஆம்லேட் ஆயிரும் நினைக்கிறேன். அடி விழுகும், பளிர் விழுகும். எப்படி சருன்னு போறாரு பாருங்க, உள்நீச்சல் பாருங்க. இத்தனோண்டு பையன் எவ்வளவு தைரியமா தண்ணியில குதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் பயம். மேலே குதிச்சிட்டான்டா. நாளைக்கெல்லாம் நீங்க யூடியூப் சேனல்ல வர போறீங்க. என்ஜாய். ஃபன் பண்ணலாம் வாங்க. அப்படியே போயிரு மறுபடியும். ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் தண்டா. எப்படி சார் அப்படியா? பாரு பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். யாரு ஃபீட் பண்றாங்களோ, யாரு அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்க தான் கடைசி. பிரதீப் தான் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சரி ஓகே. எத்தனை எடுக்கணும்? கவுண்டிங் யாரு? ஆனா கை சுடல. டைமர் போடுங்க. கை சுடல. இல்ல. சரி ஸ்டார்ட். சரி ஓகே. 1 2 3 ஓகே. என்ன மாதிரி மெதுவா இருக்கும். வேகமெல்லாம் எடுத்து 50 நிமிஷம் சொல்லக்கூடாது. என்னவே இல்லை யாருமே.
ஆமாங்க மறுபடியும் முதல்ல இருந்து 19 20 மறுபடியும் முதல்ல இருந்து ஓ சத்தமா சொல்லுங்க எத்தனைன்னு 30 31 32 33 34 35 36 37 38 39 40 ஓகே 40 அமுதன் அவர்கள் 40 தண்டால்கள் எடுத்துள்ளார். அடுத்து நம்ம ஏட்டை அவர்கள் வாங்க பரவாயில்ல வாங்க. தலைக்கிறதானே எடுப்பேன். தலைக்கிற எடுப்பியா? பண்ணிடலாம் விக்கு வச்சிடலாம் மண்டையில பிளர் பண்ணி விட்டுறேன். அடுத்ததாக நமது ஏட்டையா அவர்கள் தண்டால் எடுக்க போகிறார். ஓகே 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. 1 hour later. அம்பி பாய். குளிக்காம முடிக்காம இருக்கிறான். இங்கதான் இந்த கரும்பு வைக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட அது கரும்பு இது. ஏய் கரும்பு கூறா டேய். அது கரும்புல என்ன முன்னாடி போறோம். கரும்பு கூறா அவனே. அம்பி பாய்டா. சரிடா. கூடு. ஓகே. ஓகேடா. சொல்லுங்க. பை பை. பை. YouTube சேனல். YouTube சேனல். ஓகே ஓகே. அவனுக்கு வேற. கட்டிங் பை. பை பை. அவன பாருங்க. பைடா.